புதிய தலைமுறையின் விமர்சனத்தை வரவேற்கிறோம் என்றும் புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சி தொழில்நுட்ப கோளாறால் பின்னுக்கு தள்ளப்பட்டது என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஒளிபரப்பு ஆகல, அதே மாதிரி முன்னுக்கு இருக்கிற நம்பரை பின்னுக்கு ஒளிபரப்பு, இது வந்து ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு செயல் சொல்றேன். நான் மீண்டும் சொல்றேன், ஒளிபரப்புலாம் அப்படி எதுவுமே கட் ஆகல. ஊடக நண்பர்கள், என்னுடைய நானே ஊடகத்துல இருந்து வந்தவன் தான். அதே புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நீங்களா இருக்கிறதுக்கு முன்னாடி ஆயுதம் செய்வோம் நிகழ்ச்சி 52 வாரங்கள் தொகுத்து வழங்கியவன் தான் நானு. பல முறை அங்க 2வது மாடிக்கும் 4வது மாடிக்கும் டிபேட்ஸுக்காக வந்து போடவன் தான் நானு. நம்பர் ஏதோ பின்னாடி போச்சுனாங்க, அது டெக்னிக்கல் கிட்ஸ், அதுவும் முதல் முறை நடந்ததா தெரியல, பல முறை நடந்திருக்கு. அது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, அது சரி செய்து தரப்படும். இது ஒரு எதிரி மனப்பான்மை அப்படி கொண்டு போயிட வேண்டாம். நீங்களும் நாங்களும் சேர்ந்துதான், மக்கள் பணி தான் பிரதானம். அதனால உட்கார்ந்து பேசி இது சரிவா ஏற்கனவே சொன்னது. கடந்த ஆட்சி முறையிலும் ஒரு முறை இந்த மாதிரி ஆயிருந்து, அதுக்கப்புறம் 5 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து ஒளிபரப்பு தேவைப்பட்டது. 5 நாட்கள் கழித்து ஒளிபரப்பட்டது. இங்க வந்து 2 மணி நேரம், அதுவும் பிளாக் அவுட் ஆகல, பின்னாடி போச்சுதாங்க. இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பகுதியில இருந்து சேம்பர் வாங்க காலையில கூட வந்தாங்க. தலைமுறை தான் ஓடுது, அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. எங்கேயுமே அது கட் ஆகல என்பதை மீண்டும் சொல்லிக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய ஊடகத்தினுடைய விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அப்படி ஊடகத்தை இருட்டடிப்பு செய்து எங்களுக்கு அதனால நன்மை. இருட்டடிப்புன்ற வார்த்தையே தவறு. அது ஏதோ நம்பர் பின்னாடி போச்சுனாங்க, டெக்னிக்கல் சரி செய்யப்பட்டது. உங்களுக்கு வேற ஏதாவது நிறைய குறைகள் இருந்தா கூட ஃபீல் ஃப்ரீ, உடனடியாக இது சரி செய்யப்படும்.